தமிழ்நாட்டில் இருபெரும் திராவிட கட்சிகள்லாம் 59 ஆண்டுகள் ஆண்டுட்ருக்காங்க. அந்த முடிவை தாவேகா தலைவர் விஜய் 2026 தேர்தலில் மாற்றிருக்காரு. அதே மாதிரி 79 ஆண்டுகளாக மேற்கு வங்காளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணாங்க. அதை பிஜேபி மாற்றிருக்கிறாங்க. ஸோ பிஜேபி அங்கே மேற்கு வங்காளத்தில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்க. மேற்கு வங்காளத்தில் மொத்தம் 294 தொகுதிகள் இருக்குது. ஒரு தொகுதியில் மறு தேர்தல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 293. மெஜாரிட்டி 147 சீட் இருந்தால் போதும். பிஜேபி பார்த்திங்கன்னா ஜெயிச்சதே 195 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. லீடிங்கில் 12 இருக்காங்க. மொத்தம் 207 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பாங்க. ஸோ கட்டாயம் பிஜேபி ஆட்சி அமைக்கும். 1977 2011 வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்துச்சு. 2011 2026 வரைக்கும் 15 ஆண்டுகளாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் மாண்புமிகு முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 79 ஆண்டுகளாக இல்லாத ஒரு கட்சி அங்கே ஆட்சி பண்ண போது. ஸோ பிஜேபி 79 ஆண்டுகள் கழித்து மேற்கு வங்காளத்தில் ஆட்சி செய்ய போகிறாங்க. நன்றி.